வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் அப்படின்றது புட் ஆப்ஷன் பையரோடைய மார்க்கெட்டாக இருக்கும். அதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது, மார்க்கெட் கொடுத்துருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் என்ன, நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கேன், எந்த லெவல்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ், அந்த லெவல்ஸு பிரேக் டவுன் பண்ணும்போது எந்த அளவுக்கு டார்கெட்டை மார்க்கெட் வந்து அச்சீவ் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி சனிக்கிழமை மார்க்கெட் அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை என்ன வந்து கிடச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான ட்ரேடிங் செஷனாக இருக்கும். காலையில் ஒரு செஷன் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் இருக்கும். மொத்தமாக 1 மணி 45 நிமிட செஷனாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு முன்கூட்டி வந்து தகவல் வந்துச்சு. ஓகே, அது வந்துருச்சு. அடுத்தது இரண்டாவதாக என்ன இப்போ சொல்லிட்டாங்க ஈவினிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9:15 to 3:30 வழக்கம் போல் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு நியூஸ்லேயே எனக்கு நான் இந்த எக்கனாமிக் டைம்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ அங்கே என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோடைய அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோவர் சர்க்கியூட்டோட ரேஞ்சை கம்மி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, 10% இருக்கிறத 5% வந்து குறைச்சிருந்தாங்க. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2% வந்து குறைச்சிருந்தாங்க, அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோவர் சர்க்கியூட் ரேஞ்ச். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப 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 குழப்பங்களை கொடுத்தது. அடுத்தடுத்து நிறைய தடுமாற்றமான குழப்பங்களான விஷயங்கள் வரப்போ நம்ம அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மார்க்கெட்டில் லாஸ் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் அப்படின்ற எண்ணத்தினால நான் சனிக்கிழமை வந்து ட்ரேட் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நிஃப்டி எதனால் நாளைக்கு ஒரு புட் ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய மார்க்கெட்டாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம். அப்படி பார்க்குறப்போ இன்னும் திங்கட்கிழமை மார்க்கெட் ஆனது யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. சரிங்களா, இதற்கு மேலே தான் ஓப்பன் ஆகி ட்ரேட் நடந்து அது கேப் அப்போ கேப் டவுனையும் தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கிறப்ப தான் நம்மளால் ஃபர்தராக கேப் அப்பாக ஓப்பன் ஆகுமா, கேப் டவுனாக ஓப்பன் ஆகுமா அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால் நம்ம இப்போது கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணலாம், கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்போது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் ரீசன்ட் டேஸில் வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்திருக்கு. இப்போது மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன். அப்படி கேப் அப்பாக ஓப்பன் ஆகிற பட்சத்தில் 21,660 21,680 வரை இருக்கக்கூடிய ஜோனில் பார்த்தீங்கன்னா டச் ஆகும்போது ஃபால் வந்து நடக்குது. இங்கேருந்து ஃபால் நடக்குது, இங்கேருந்து ஃபால் நடக்குது, இங்கேருந்து ஃபால் நடக்குது. ஸோ இந்த ஜோனில் இருந்து ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன் சைடு வருவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. கேப் அப்பாக ஓப்பன் ஆகிறாங்க. 21,660 21,680 இந்த ஜோனில் இருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய மார்க்கெட்டோடைய டார்கெட் அப்படின்றது 21,620 அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 21,600 அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும். 21,600 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 21,570 வரைக்கும் அதிகபட்சம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு கன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். எந்த புள்ளியிலிருந்து மார்க்கெட் வந்து விழுக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து விழுகிறாங்க, ஆல் டைம் ஹையை செட் பண்ணுறாங்க, அங்கே இருந்து நல்ல ஒரு ஃபால். சரிங்களா, அப்படி பார்க்குறப்போ இந்த ரிஜெக்ஷன் லாஸ்ட் டே ரிஜெக்ஷன் எங்கே வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 50% அப்படின்ற ஃபிபனோச்சி லெவலில் வந்து ரிவர்சல் ஆகியிருக்காங்க. சரிங்களா, 21,707 அப்படின்ற புள்ளியிலிருந்து ரிவர்சல் ஆன மார்க்கெட் எகைன் இந்த பகுதிக்கு திரும்பி வரவே இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் இந்த இடத்துல இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோனும் இந்த இடத்துல இருக்கிறதுனால கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது புட் ஆப்ஷன் சைடு வருவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா, இதுதான் நமக்கு நிஃப்டி கொடுத்துருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன். அடுத்து நிஃப்டி கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா எப்படிப்பா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இருக்கக்கூடிய புல் பேக்கை வச்சு நான் ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ரா பண்ணுறேன். அப்படி பார்க்குறப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 21,504. அதை விட ரொம்ப மோசமான சப்போர்ட் 21,452. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்றப்போ கால் ஆப்ஷனுக்கு மேபி வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. இங்கே உருவாகக்கூடிய பேட்டர்ன்களை வைத்து தான் கால் ஆப்ஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து முடிவு பண்ண முடியும். இங்கே
இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகலைன்னா அதற்கு பிறகு ரிவர்சல் ஆவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்களா? ஸோ இன்கேஸ் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,504 அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். 21,504 மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணும்போது அதிகபட்சமாக 21,452 வரைக்கும் வரும். 21,452 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 21,420 21,400 சரிங்களா? ஸோ 21,400 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 21,400 அப்படின்ற புள்ளி எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக 21,360 21,320 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது இந்த புள்ளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புள்ளியாக இருக்கும். அதை தொடர்ந்து வரக்கூடிய சப்போர்ட்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணாதான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரும். அடுத்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 டே டைம் ஃப்ரேம் எதற்காக எடுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ வந்து பார்க்கலாம். நான் இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது ஒரு சப்போர்ட்டாக செயல்படக்கூடிய ட்ரெண்ட் லைன். இங்கே இருந்து 42,000 ஆரம்பிக்கக்கூடிய ஸ்விங், அடுத்தது இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிறாங்க, அங்கேருந்து நல்ல ஒரு அப்மோ கொடுக்குறாங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ட்ரேடே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனில் ட்ரேட் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக இருக்கும். பிகாஸ் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்லேருந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ 26 அக்டோபர் அதை வந்து தொடக்க புள்ளியே எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணும்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இப்போ ஜனவரி ஆக மொத்தம் ஒரு குவார்ட்டரே ஒரு 3 மாதமே வந்து முடிஞ்சு இங்கே வந்து ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே பிரேக் அவுட் நடக்கும்போது புட் ஆப்ஷன் சைட் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப 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 ஒரு மேஜரான சப்போர்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ரீசன் நம்பர் 1 இது. அடுத்து நம்ம 5 மினிட் சார்ட் வந்து எடுத்துக்கிறோம். 5 மினிட் சார்ட் எடுத்துகிட்டு பார்க்கும்போது எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல தெளிவாகவே வந்து தெரியும். இப்போது கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த புள்ளியில் தொடங்கி ஒரு ரைஸ் ஆகுறாங்க, அங்கே இருந்து நல்ல ஸ்ட்ராங்கான எந்த அளவுக்கு ரைஸ் ஆனாங்களோ அதே ஈக்குவலாக வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஒரு ஃபேக் அவுட் கொடுக்குது, அங்கேருந்து நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர். சரிங்களா? ஸோ மார்க்கெட் எப்போதெல்லாம் ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஃபால் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது. அப்படி பார்க்குறப்போ மேலே எந்தெந்த புள்ளியில் இருந்தெல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஃபிபோனச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து பயன்படுத்த போகிறோம். எங்கேருந்து பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் இருந்து. சரிங்களா? ஸோ அந்த கேப் டவுன் ஓப்பனிங் வந்து பெருசாக வந்து கொடுத்தாங்க இல்லைங்களா? அந்த ஹையிலிருந்து லோ வரைக்கும் ட்ராப் பண்ணிக்கிறோம். அப்படி பார்க்குறப்போ 46,110 அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். 849 அப்படின்றது சூப்பர் பியரிஸ் லெவல். சரிங்களா? மார்க்கெட் ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன், இந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா செல்லர்ஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். 45,849 அப்படின்ற புள்ளியே மார்க்கெட் பிரேக் அவுட்டே பண்ணலை, இந்த ஜோனுக்குள்ளேயே தான் வந்து சைட்வேஸாக போயிட்டுருக்கு அல்லது கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் இருக்கிறதா அர்த்தம். இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக டவுன் மூவ் போகும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 45,600 அந்த லெவலில் இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்றது வருது. ஸோ இந்த 45,600 மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 45,849க்குள்ளேயே கன்சாலிடேஷன் பண்ணிட்டு பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா டவுன் சைடு வரும். சரிங்களா? இன்கேஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்போ எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,109 அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஜோனில் வராங்க, ரைஸ் ஆகுறாங்க, அங்கே இருந்து தான் ஃபால் எப்பெல்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ வியாழன் 1 வெள்ளி 1 இப்படி 2 நாட்களாக அதுவே தான் நடந்திருக்கு. ஸோ திங்கட்கிழமையும் அது நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 46,109 அப்படின்ற புள்ளிக்கு மேலே போகும்போது ஃபேக் அவுட் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் பண்ணணும். இந்த ஜோனில் நம்ம வந்து அவசரப்பட்டு கால் ஆப்ஷன் சைட் போயிடக்கூடாது. 46,000 சரிங்களா? இது ரொம்ப பெரிய லெவல் தான், ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய லெவல் தான். ஆனால் நான் இங்கே தான் வந்து
போகணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டா 46,320 அப்படின்ற புள்ளிக்கு மேலே மட்டும்தான் நான் வந்து கால் ஆப்ஷன் போக பிளான் வச்சுருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது கேப் டவுனாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் டவுனாக ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரிட்ரேஸ்மெண்ட்டும் கிடைச்சிருச்சு. ஒரு மேஜரான லெவலில் ரீடெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்? ஃபாலோ த ட்ரெண்ட். அப்போது மார்க்கெட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போதும் கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்போதும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டார்கெட்டை நான் வந்து சொல்லிடுறேன். 45,500 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 45,350 அப்படின்றது இரண்டாவது டார்கெட்டாக இருக்கும். 45,170 அப்படின்றது மூணாவது டார்கெட்டாக இருக்கும். 45,30 அப்படின்றது நான்காவது டார்கெட்டாக இருக்கும். எப்போ 45,030 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் மார்க்கெட் ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங்கான டவுன் மூவ் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கு நம்மளுடைய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டியில் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான ட்ரேட் செட்டப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ப்ரீ மார்க்கெட்டில் சொல்லக்கூடிய ட்ரேட் செட்டப். இது நியூஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ட்ரேட் செட்டப் இல்லை, 100% சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணது. சரிங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இன்கேஸ் நியூஸ் வந்து மார்க்கெட்டை மாற்றாத வரையில் இந்த லெவல்ஸ்லையும் இந்த கன்ஃபர்மேஷன்லையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்க போகிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ நமக்கு ஃபின்னிஃப்டியில் இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்துட்டு அங்கே இருந்து சின்னதாக வந்து ஒரு கரெக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு இம்பல்சிவ் வேவ், ஒரு கரெக்டிவ் வேவ். சரிங்களா? ஒரு இம்பல்சிவ் வேவுக்கு பிறகு ஒரு கரெக்டிவ் வேவ் வந்து கிடச்சிருக்கு. இந்த கரெக்டிவ் வேவ் அப்படின்றது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றத இந்த ட்ரெண்ட் லைன் மூலிமா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? இந்த புள்ளியில் இருந்து தொடங்கி அப்படியே இந்த புள்ளி வரை. சரிங்களா? ஸோ ஒரு அப் கொடுக்குறாங்க, அங்கேருந்து வந்து ஃபால் ஆகுறாங்க. ஒரு அப் கொடுக்குறாங்க, அங்கேருந்து ஃபால். அப் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஃபால். அப் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஃபால். ஸோ இந்த மாதிரி ஹையர் லெவலில் பையர்ஸ் வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக தெரியுது. செல்லர்ஸ் அப்படின்றவங்க மேக்னட் மாதிரி ஈர்க்கிறாங்க, இந்த புள்ளியை நோக்கி மார்க்கெட்டை ஈர்க்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து தெரியுது. அப்போது இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அப்பர் லெவல்ஸில் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரை வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடிகிறது. சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையில் இருந்து லோ வரைக்கும் ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம். அப்படி ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், நான் அடிக்கடி ஒரு தியரி வந்து சொல்லுவேன். அந்த தியரி என்னது? ஒரு இம்பல்சிவ் வேவுக்கு பிறகு வரும் கரெக்டிவ் வேவ் ஆனது 50% ரிட்ரேஸ்மெண்ட்டை அடைந்த பிறகு இம்பல்சிவ் வேவை தொடர்வதற்கு 70% வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இம்பல்சிவ் வேவ், கரெக்டிவ் வேவ் 50% ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து கண்டினியூவாக ஃபால் நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஆப்ஷனில் புட் ஆப்ஷன் பையருக்கு தான் ரொம்ப ரொம்ப சாதகமாக வந்து அமையுது. அப்போ புட் ஆப்ஷன் பையர் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கலாம், எங்கெல்லாம் நமக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சமாக கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன். இது ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர். ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்து பார்க்கும்போதும் இது ஒரு ஸ்ட்ராங்கான ரிட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருப்பதை நம்மளால் வந்து தெளிவாக பார்க்க முடியும். இந்த 20,606 அப்படின்ற புள்ளி நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த 20,606 அப்படின்ற புள்ளியை தொட்டுவிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். 20,606 அப்படின்ற புள்ளியிலிருந்து நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறப்போ ஒரு பெரிய ரேலியை நான் இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பெரிய ரேலிக்கு வசரம் தானே எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். அந்த பெரிய ரேலி நடக்கக்கூடிய ஒரே ஒரு பிரேக் அவுட் லெவல் இது மட்டும்தான். சரிங்களா?
20,480 20,460. இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல், இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி இந்த ட்ரெண்ட் லைன் புள்ளி எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,190. அதே 18ஆம் தேதி இந்த ட்ரெண்ட் லைன் 20,263 காமிக்குது. அப்படியே 2 நாள் தள்ளி பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி 20,416 காமிக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். இல்லை அப்படின்னா இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 20,460 20,480 வரை இருக்கக்கூடிய ஜோனை மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ, சரிங்களா, எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ இங்கே இருந்து கன்ஃபர்மேஷனாக நான் ஒரு சஸ்டெயினை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு ஃபேக் அவுட் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 15 நிமிடமாவது சஸ்டெயின் பண்ணணும், அல்லது இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணணும். அப்படி ரீடெஸ்ட் பண்ணிட்டாங்க, 20,460 ரீடெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 20,400ங்க, சரிங்களா. அடுத்த டார்கெட் 20,360. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட் 20,330. அதிகபட்சமாக 20,300 வரை அடைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு, சரிங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படின்றது நடக்கிறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். 20,300 அப்படின்றது அதிகபட்ச டார்கெட்டாக இருக்கும். ஒவ்வொரு டார்கெட்டையும் மார்க்கெட் ஹிட் பண்ணும்போது புக் பண்ணணும், சரிங்களா. அதுதான் என்னுடைய ரூல் புக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ரூல். அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு காத்திருக்காம நம்மளுடைய டார்கெட்டை மார்க்கெட் அச்சீவ் பண்ணிருச்சா, ஓகே டன், அன்றைய ட்ரேடிங்கை முடிச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டியில் அமைந்திருக்கக்கூடிய ட்ரேட் செட்டப் புட் ஆப்ஷன் பையருக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உதவ போகுது அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வலியது வாழும். நன்றி.